என்ன நினச்சோன்னா அந்த விஷயங்களை வந்து விது கிளியராக பேசிட்டாரு. ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டைரக்டர் கஜேந்திரன். ஹீ இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அந்த பீரியடில் வந்து ஏஷியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து 435 அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு படம். அதில் நிறைய பேர் எங்கூட ஒர்க் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க 7 பேர். அதில் 7வது அசிஸ்டண்ட் தான் அவர் கஜேந்திரன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசென்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 20 years எனக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் எஸ்ஆர்எம்மில் இப்போது விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நைஸ் கை. சினிமா அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வைவில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஆர்எஸ் கார்த்திக், தேவராஜன் அந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர். இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பர்சனாக கூட ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹாபியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறதில்லை. ஈவன் தோ டைரக்டர்ஸுங்களுக்கு கூட இந்த படம், இந்த கதை, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த சம்பவம், இது எல்லாமே வந்து ஒரு 2009 நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன், மகான் கணக்குன்னு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் அசிஸ்டன்ட் தான். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் சார், ஒரு ரோல் அப்படின்னா. இந்த படத்தில் கூட நான் இந்த ஒரு ஷாட் கூட போடாதன்னு நான் சொன்னேன். இது போடாத, இந்த கேரக்டர் இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும் அப்படின்னு. அது விதார்த்தம் ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆஸ் யூஷுவல். இவ்வளோ போலீஸ் ட்ரெஸ் போடலையே, ஒரே கல்பரேட் தான். பட் என்ன அப்படின்னா, அந்த கார்பரேட் பீப்புள்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா கூட எப்படியெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய, அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளில வர முயற்சி செய்கிற மக்களுடைய வாழ்வியலை பற்றி தான் பேசியிருக்கு. சமீபத்தில் தண்டகாரண்யம், மலை சார்ந்த மக்கள், ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார். சார் உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் மனசார ஃபீல் பண்ணுறேன். பட் அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும். ஏன்னா இந்த படம் டிபெண்ட் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நேட்டிவிட்டி ஃபோக். நம்ம அதை தாண்டி போக முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுவும் எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சம்டைம்ஸ் அது பெருசாக கிளிக்காக இருக்குது. பாரதிராஜா சார் படத்துக்குலாம் பெருசாக கிளிக்காக இருக்குது. தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னான். பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ். நம்ம பெப்சிக்கும் சரி, எங்கள் யூனியனுக்கும் சரி, டைரக்டர் யூனியனுக்கும் சரி, இப்போ எஸ்ஆர்எம்லேருந்து நிறைய காலேஜ் சீட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அதனால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு முதல்ல நன்றி. நெக்ஸ்ட் அவங்களுடைய டீம் வந்திருக்காருங்க. சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்காரு. என்னென்னா, தன்னுடைய மாணவன் ஒரு படம் எடுக்கிறான், இந்த மாணவன் இங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஒரு 40 to 60% ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ள அதை பயன்படுத்த சொல்லி, ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மார்னிங் ஒரு 6 o'clock அசம்பிள் ஆகி டப்பிங்லாம் முடிப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்காக ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃப்ரேமில் எங்கேயுமே தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ரக்ஷனா மேம், நான் இங்கே வந்தால் திரௌபதி 2ல் அவங்கள பார்த்ததே நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். என்னால் அவங்கள இது பண்ண முடியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்ஸ். ஷீ காட் எ குட் ஃபியூச்சர், நாட் ஓன்லி ஃபார் எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதனால் அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். விதார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரை வில்லேஜ். எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க, அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்டு இருக்கு வேலூரில், சுற்றி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் பரவாயில்ல மேன், அஸ் அ உமன் வந்து அங்கே வந்து அந்த 30 நாள் அங்கே கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். வித்தார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டார், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன், வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான். இந்த தோலை உரிச்சு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். இப்படிதான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம். பட் இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் அண்ணன் அருமையாக ஒர்க் பண்ணார். அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏபிசீட் படத்தில் வந்து எனக்கு கேமராமேனை கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன கேரக்டர், சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்கு மேடம். சின்ன கேரக்டர்லாம் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ், அவைலபிள் லொக்கேஷன்ஸ், வீடு, ஃப்ரெண்டு வீடு, அவருடைய சன்னு, அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க, இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களை எப்படி கைட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு எவ்வளோ ரிச்சாக ஃப்ரேம்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தார். கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கோர்ட்டு சீன்லாம் அநேகமாக வந்து நல்லா பேசப்படும். ப்ரெஸ் பீப்புளானவங்களால் வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்படும். ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்துட்டு இருக்க சினிமாலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தையும் கோணத்தையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இனிய மதிய பொழுதில் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து அதை பண்ணிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ரொடியூசர் சார், அடுத்து நீங்கள் நல்ல நல்ல படங்கள் நிறைய பண்ணுவீங்க. கஜேந்திரன், விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் என்று தன் படைப்புகளில் விரும்புபவர், மருதம் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். மதிய வணக்கங்கள். மருதம், வி கஜேந்திரன். எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு கதை இது. காவேரி கார்னர்லேயும், வடபழனிலையும், சாலிகிராமத்துலேயும், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்லேயும் எத்தனை இளைஞர்கள் சினிமாவில் இயக்குனராகி இந்த மாதிரி ஒரு எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அதில் எத்தனையோ பேர் பாதியிலேயே அந்த முயற்சி விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கஜேந்திரன் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஒருத்தன் 25 வருஷம் 26 வருஷம் ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்து அதில் இன்னைக்கு வெற்றி கண்டுட்டான். இது கஜேந்திரன் காட்டுச்ச வெற்றி மட்டும் இல்லை. காவேரி கார்னர்லேயும் நான் சொன்ன எல்லா இடங்களையும் இருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும், இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லா டைரக்டர்ஸுக்கும் ஒரு ரே ஆஃப் ஹோப் கஜேந்திரன் தந்தாச்சு. கஜேந்திரன், யுவர் பர்சிஸ்டன்ஸ் ஹஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் வில் இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட். இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, கோ லோக்கல் டு ரீச் குளோபல் அப்படின்வாங்க. ஸோ நம் மண்ணையும் மண்ணை சார்ந்த பிரச்சனைகளையும் பல நேரம் நாம் பேசுவதில்லை. அப்படி பேச ஆரம்பித்தால் இங்கே ஒரு மறுமலர்ச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் நம் திரைப்படங்கள் உலகமெங்கும் பேசப்படும். The shots in these films were quite, அது உண்மையை சொல்லுது. அது வந்து சினிமாவா இல்லை, ஒரு வாழ்வியலை அது ரியலாக காட்டுது. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன் டு த என்டையர் டீம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோஸில் ஒருத்தர் வந்து விதாத். இந்த மைனா முடிச்சிருந்த டைம்லேருந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அண்ட் ரகுநந்தன் சார், பர்சனலாக அவருக்கு தெரியாது, பட் மியூசிக், ஐ லவ் மியூசிக். அண்ட் கேட்ட 2 சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் கஜேந்திரன் சீக்கிரமாக இன்னொரு எழுத்து இயக்கம் நான் பார்க்கணும். தேங்க்யூ.